கேமரா ஆன் பண்ணியிருந்தால் உள்ளே வச்சு மடக்கி தட்டு தான் அப்புறம். ஸோ பார்த்தீங்கன்னா லாரி ரொம்ப கீழே இறங்கிடுச்சுங்க. ஸோ ரொம்ப டிராஃபிக்காக இருக்குங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் டெடி பையன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல்ல இருக்கிற சிறுமலைக்கு தாங்க போகிறோம். ஸோ நம்ம முன்னாடி இன்ட்ரோ வீடியோவில் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல்ல இருக்கிற பிளேஸ் தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதில் மொதல் பிளேஸ் பார்த்திங்கன்னா சிறுமலை தாங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைவே என்ட்ரி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இன்னொன்று என்னன்னா, நம்ம டெடி பையன் வேறு கொஞ்சம் பசியாக இருக்கான். அவனுக்கு அப்படியே ஃபியூலை ஏற்றிட்டு ஸோ அப்படியே நம்ம கிளம்பிடலாங்க. ஸோ இங்கே நயாரில் தாங்க பெட்ரோல் போட போகிறேன். ஸோ இங்கே நல்லாயிருக்கும், என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இங்கேயே போட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாங்க. நன்றி, மீண்டும் வருக. ஸ்ரீவாரி 2 இயர்ஸ் தங்களை வரவேற்கிறது. 0வை சரிபார்க்கவும். பெட்ரோல் போடா பெட்ரோல் அமௌண்ட்டை சரிபார்க்கவும். ஓகேங்க, நம்ம டெடியோட பசியை ஃபியூல் ஏற்றி சரி பண்ணிட்டோம். ஸோ இப்போ அப்படியே நம்ம போயிட்டுருக்கோங்க. ஸோ அந்த பையன் பெட்ரோல் பங்கில் அந்த பையன் கேட்டிருப்பான், ஸோ இது என்ன R15S ஸோ அதான் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்க, நம்ம இன்னி சிட்டிக்குள்ளே என்ட்ராக பார்த்தீங்கன்னா இன்னும் 3 to 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ உள்ள அப்படியே உள்ளே என்ட்ரி ஆயிரும். ஸோ அங்கே பாருங்களேன், அந்த 2 அண்ணாங்க ஜாலியாக உட்காந்து காற்று வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க மொட்டை மாடியில். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் பார்த்துருக்கீங்களா, இதுதான் நம்ம படித்த ஸ்கூல். ஸோ 9th-லேருந்து 12th வரைக்கும் நம்ம இங்கே தான் படித்தோம். ஸோ நல்ல மெமரிஸ். ஸோ அந்த கதையில் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க. ஓகேங்க, இப்போ அப்படியே நம்ம உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ இதுதான் மெயின் பைபாஸுங்க. ஸோ சிட்டிக்கு அவுட்டர்னு சொல்லலாம் இதுதான். ஸோ இங்கேருந்து உள்ளே என்ட்ரி ஆயிரும். ஸோ இங்கே லெஃப்ட் சைடு ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேமஸான ஹோட்டலுங்க. ஸோ திண்டுக்கல் ஃபேமஸ் தலப்பாக்கட்டி ஹோட்டலும் இங்கே தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக பொன்ராம்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். இது ரெண்டுமே நல்ல சூப்பரான ஒரு ஹோட்டல் தான். ஓகே, திண்டுக்கல் பார்த்திங்கன்னா சின்ன சிட்டி தாங்க, ரொம்ப பெரிய சிட்டிலாம் இல்லை. ஸோ 4 சைடு 4 பிரிட்ஜை தாண்டினீங்கன்னா கம்ப்ளீட்டாக திண்டுக்கல்லே முடிஞ்சிடும், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் திண்டுக்கல்லில் ஃபுட்டுக்கெல்லாம் குறையே சொல்லிட முடியாதுங்க. ஏன்னா பிரியாணி சிட்டின்றனால ஸோ பிரியாணிக்குன்னே ஸ்பெஷலைஸ் நிறைய கடையெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஃபுட்டுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா சூப்பராக இருக்கும். எங்கே வேணால் நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி திண்டுக்கல் சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய ஹில் ஸ்டேஷனாக தான் அங்கே இருக்கும். ஸோ அங்கே பார்த்தா தெரியும் சிறுமலை, அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இதே மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோலாம் உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டோம், சிட்டிக்குள்ளே என்ட்ராகி இப்போ பஸ் ஸ்டாண்டை க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா நீங்கள் அங்கேருந்து ஸோ டிராஃபிக் ஆகிடுச்சிங்க. ஸோ அதாங்க, நீங்கள் ஒன்ஸ் திண்டுக்கல் வந்தாலும் சரி, இல்லை உங்கள் லொக்கேஷனில் இருந்தாலுமே சரி, நீங்கள் கூகுள் மேப்பில் வந்து சிறுமலைன்னு சர்ச் பண்ணாலே, ஸோ திண்டுக்கல் சிறுமலைன்னு சொல்லி சர்ச் பண்ணாலே அழகாக அந்த ரூட்டை காட்டிடும். அதாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த காட் ரோடு ஸ்டார்ட் ஆகிற ரோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ அங்கேருந்து ஒரு செக் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் வருங்க. ஸோ அப்படியே நம்ம அங்கே செக் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பைக்குக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாங்க. ஸோ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பைக்கோ காரோ ஸோ எதுக்குமே டிக்கெட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ 1 இயர் முன்னாடி தாங்க டிக்கெட் கலெக்ட் பண்ணுறாங்க. பைக்குக்கு பார்த்திங்கன்னா 20 rupees. ஸோ காருக்கு நமக்கு 50 ரூபாக்குள்ளே தான் இருக்கும், எவ்வளோன்னு தெரில சரியாக. ஸோ கேமராவுக்கு சார்ஜஸ் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க, அப்படியே எடுத்துகிட்டு நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கலாம். பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேங்க. ஸோ அதுதான் சிறுமலை. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி அங்கே காட்டியிருப்போம். ஸோ இப்போ இங்கே ரொம்ப கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டாங்க. ஸோ இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 20 to 23 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க மேலே ரீச் ஆகிறதுக்கு. ஓகே, நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சிறுமலைக்கு 35 கிலோமீட்டர்ஸ் வருங்க. ஸோ திண்டுக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸ் வரும். நம்ம கொஞ்சம் அவுட்ரு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா வருங்க. ஸோ அங்கே தெரியும்னு நினைக்கிறேங்க, அதான் அந்த ரூட் போர்ட் போட்டிருக்கோம் பாருங்கள், நத்தம் காரைக்குடி சிறுமலை ரைட் எடுத்தா. ஸோ அதாங்க, நீங்கள் திண்டுக்கல் வந்துட்டிங்கன்னா ஸோ சப்போஸ் உங்களுக்கு ரூட் தெரிலன்னா மேப்பில் போட்டிங்கன்னா போதும். ஸோ ஆமாம், நம்ம என்ட்ரி ஆக போகிறோங்க உள்ள காட் ரோடுக்குள்ளே, கிட்ட வந்துட்டோம்.
நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி சிறுமலைக்கு வந்திருக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம விளாக் ஸ்டார்ட் பண்ணனால ஸோ நம்ம திரும்ப இப்போ வந்திருக்கோம். அது சோலோவாக தாங்க வந்திருக்கோம். ஸோ இதாங்க, இதுலேருந்து ரைட் எடுத்துக்கிட்டால் போதும். ஸ்டார்ட் ஆகிடுச்சு காட் ரோடு. இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், சிறுமலை 20 கிலோமீட்டர். ஸோ பஸ்ஸெல்லாம் இருக்குங்க. நீங்கள் ஒன்ஸ் திண்டுக்கல் இப்போ நீங்கள் வந்து பஸ்ஸில் தான் வரீங்க அப்படின்னா நீங்கள் திண்டுக்கல்லேருந்து பஸ்லேயும் வந்துக்க முடியும். ஸோ பஸ் சர்வீஸும் இருக்குது சிறுமலைக்கு. ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸஸும் இருக்குங்க. ஸோ இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ட்ரஃப் ஒன்று இருக்குங்க. ஸோ உள்ளே நீங்கள் காட் ரோடு என்ட்ரி கொஞ்சம் தூரம் வந்தாலே ரைட் சைடில் இது இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்னு போர்டும் வச்சுருப்பாங்க. ஸோ அது ரீசெண்டாக தாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க இந்த இதை. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதை கிராஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோங்க. மேலே கிளைமேட் வந்து க்ளவுடியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் சில்லுன்னு. ஸோ இங்கேருந்து பார்த்தா அப்படி தான் தெரியுதுங்க. ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த காட் ரோடும் சூப்பராக இருக்குங்க. ஸோ என்ட்ரியிலேருந்து செக் போஸ்ட் வரைக்குமே நல்ல ட்ரீஸ்லாம் க்ளோஸ்டாக சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும். ஓகே கை, சிறுமலை என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் நீங்கள் சிறுமலைக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல சில்லான கிளைமேட் இருக்கும். ஸோ ஈக்குவல் கொடைக்கானல் மாதிரியேங்க. ஸோ வின்டர் அண்ட் ரெய்னி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா லிட்ரலி கொடைக்கானல் மாதிரியே இருக்கும் அந்த ஒரு கிளைமேட்டு. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒரு 1 டே ட்ரிப்பாக இருக்கும். ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். மேலே வந்து மினி வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் அந்த வியூ பாயிண்ட்ஸ், அப்புறம் மேலே ஒரு கோயிலும் இருக்குங்க. அது வெள்ளிமலைன்னு ஒரு கோயில் இருக்குது, சிவன் டெம்பிள். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஒரு 1 டே ட்ரிப்பாக. ஸோ நீங்கள் ஸ்டே பண்ணி பார்க்குறீங்கனாலும் அதுக்கான ரெசார்ட்ஸு, ஹோட்டல்ஸ் எல்லாமே மேலே இருக்குங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஸோ உண்மையிலே நல்லாயிருக்கும் 1 டே ட்ரிப்பாக வந்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதிகமாக இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் மேலேயும் ஃபோட்டோ ஷூட் எடுக்க நிறைய பேர் வருவாங்க. ஸோ இந்த வெட்டிங்க்கெலாம் இந்த அவுட்டோர் ஷூட்ஸ், ஸோ நிறைய அந்த மாதிரி ஷூட் பண்ணுறதுக்குலாம் நிறைய இங்கே வருவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக அந்த மூவிஸ் நிறைய மூவி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபேமஸான ஒரு மூவி இருக்குங்க, எனக்கு சரியாக டக்குன்னு ஞாபகம் வரல. விடுதலை. ஸோ அந்த மூவி இங்கே தான் மேலே தான் ஷூட் பண்ணாங்க. ஆமாங்க, அங்கே நான் மேலே போனதுக்கப்புறம் அந்த டெம்பிளும் காட்டுறேன், அந்த இடத்துலலாம் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம செக் போஸ்ட்டு கிட்டே வந்துட்டோங்க. ஸோ செக் போஸ்ட்டு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டீ கடை இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கீழே எல்லாமே வாங்கிட்டு போகலாம். ஸோ மேலேயும் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் முன்னாடியே வாங்குறீங்கன்னா இங்கே கூட வாங்கிக்கலாங்க. ஸோ இங்கேயும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த லாஸ்ட்டு 2-3 டேஸாக வந்து மழை பெஞ்சனால கொஞ்சம் ரொம்பவே சில்லுன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்தப்போ ரொம்ப கொஞ்சம் ஹாட்டாக தான் இருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சில்னஸ் இருந்துச்சுங்க. ஸோ பார்ப்போம், இப்போ மழை பெஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு தெரிலங்க, போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் இங்கேயே கொஞ்சம் சில்னஸாக இருக்குது. ஓகேங்க, அதான் செக் போஸ்ட் வந்துட்டோம். ஸோ இதாங்க செக் போஸ்ட்டு, இங்கே செக் பண்ணி தான் விடுவாங்க. ஓகே, நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேங்க. இப்போ லாஸ்ட் வாட்டி வந்தப்பயே கேமரா ஆஃப் பண்ணு சொல்லியிருந்தாங்க. கேமரா ஆன் பண்ணியிருந்தால் உள்ளே வச்சு மடக்கி தட்டு தான் அப்புறம். ஓகே, ஆஃப் பண்ணிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேங்க. ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. ஸோ நான் அந்த டிக்கெட் கலெக்டர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஸோ எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறீங்க காருக்கு, அதுக்கப்புறம் கேமராக்குன்ட்டு. ஸோ காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கேமராவுக்கு வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னார் ஒன்று. ஸோ நம்ம வந்து மேலே போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம், இந்த ரோட்ஸ்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னா ஓகேங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் உள்ளே போயிட்டு நம்ம எதுவும் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது, உள்ளே என்ட்ரி கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏன்னா அந்த மாதிரி எதுவும் பார்த்தாங்கன்னா ஸோ கேஸ்லாம் ஃபைல் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் செக் போஸ்ட்டில் வந்து வீடியோ ஃபோட்டோஸ் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை, மற்றபடி நீங்கள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ இது மட்டும் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாரு. ஸோ மொத்தம் சிறுமலை பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 ஹேர்பின் பென்ஸுங்க. ஸோ கொடைக்கானல் கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஹேர்பின் பெண்ட் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டீப்பாக இருக்கும். அதை விட கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்டீப்பாக இருக்காது, ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ சிறுமலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டீப்பாக தாங்க இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி பார்க்னு ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதான்
ஸோ இதாங்க நம்மளோட ஃபஸ்ட்டு ஹேர் பின் பெண்டு. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு. வாவ், இங்கேருந்து பாருங்கள் வியூ சூப்பராக இருக்குங்க. ஸோ இங்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன். வாவ். ஸோ அதாங்க இந்த லாஸ்ட்டு 3 to 4 டேஸாக மழை பெஞ்சனால கிளைமேட் ஓரளவுக்கு சில்லுன்னு தாங்க இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்தப்போலாம் ரொம்பவே ஹாட்டாக தான் இருந்தது. மேலே சில்லுன்னு இருந்தது, இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் ஹாட்டாகவே இருந்தது. ஸோ இப்போ பரவாயில்ல, இங்கேயே நல்லா இருக்குங்க. ஆனால் நீங்கள் ஒரு வின்டர் ரெய்னி சீசன் வந்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குங்க. கொடைக்கானல் சிமிலராகவே இருக்கும் கிளைமேட் எல்லாமே, இந்த மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸுங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம், கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸும் சர்வீசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதான் அந்த ப்ரைவேட் பஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க இங்கே, நல்ல பெண்டாக அதே மாதிரி ரோடும் நீட்டாகவும் போட்டிருப்பாங்க. ஸோ ஆனால் மேலே தாங்க அந்த ஊருக்குள்ளே போகிற இதில் தான் கொஞ்சம் ரோடு சரியாக இருக்குது. பட் இங்கேருந்து மேலே போகிற வரைக்குமே சூப்பராக இருக்கும் ரோடு. நம்ம பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி சிறுமலைக்கு வந்துருக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வ்ளாக் பண்ணிவிட்டு பைக் ஓட்டுறது இது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ எப்படா நம்மளும் இந்த மாதிரிலாம் பேசிட்டு போவோம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஓ என்னங்க ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது இந்த இடத்துல. ஸோ பார்த்தீங்கன்னா லாரி ரொம்ப கீழே இறங்கிடுச்சுங்க. ஸோ பார்த்தீங்களா இந்த ரோட்டில் இதுதாங்க ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு சில இடத்துல எல்லாமே சைடு வாங்குறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ மொத்த வண்டி எப்படி இங்கே வந்து ஆஜராச்சுன்னு தெரிலங்க, எவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சு இந்த இடத்துல. ஓகேங்க, ஓகே அப்படியே நம்ம கிளம்புவோம். ஃப்ரீ ஆகிடுச்சு ரோடு. ஓ நாங்கள் வீக்கெண்ட்னால நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அதுவும் காரு தான் அதிகமாக இருக்குது நான் பார்த்த வரைக்குமே. ஸோ வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ தான் காரு தான் அதிகமாக இருக்குது. ஸோ பைக்லேயும் நிறைய பேர் வந்திருக்காங்க, கார்லேயும் அதே மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க ஃபேமிலியாக. ஸோ மேலே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஓகேங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. ஸோ நம்ம பக்கத்தில் வந்துவிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹேர் பின் பெண்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிறுமலை ஸ்பெஷல் பற்றி சொல்லியிருப்போம், அதில் நான் இந்த விஷயத்த மறந்துட்டேங்க. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரூட்ஸு ரொம்பவே ஸ்பெஷலுங்க. என்ன ஃப்ரூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பனானா, ஜாக் ஃப்ரூட்டு இங்கே ரொம்பவே ஸ்பெஷலுங்க. ஸோ இங்கேருந்து தான் பனானா எல்லாமே நம்ம பழனி முருகன் கோயிலில் வந்து பஞ்சாமத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு இந்த ஒரு ஹிஸ்ட்ரியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ சிறுமலை ஹிஸ்ட்ரியில் அதை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு ஏன் சிறுமலைன்னு பேர் வந்துச்சுன்னா அதுவும் ஹிஸ்ட்ரியில் இருந்துச்சு. அது எப்படின்னா ஹனுமன் வந்து இமயமலை தூக்கிட்டு வரப்போ அதுலேருந்து ஒரு சின்ன துளி விழுந்தது தான் இந்த சிறுமலைன்னு சொல்கிறாங்க. அது இங்கே இருக்கிற மக்களால் சொல்லப்படுறதுன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியில் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி தான் இந்த சிறுமலைன்னு இந்த பேர் வந்தது. இந்த ஸ்ட்ரெச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க, அப்படியே நல்லா வளைஞ்சு ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. அதை முன்னாடி பார்த்தா தெரியும், நிறைய பேர் அதே மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து பார்த்தா. ஸோ நம்ம அங்கே நின்று பார்க்குறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடலாங்க அந்த வியூ பாயிண்ட்டுக்கு. அதே மாதிரி இந்த ரோட்ஸும் சூப்பராக இருக்குங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ எந்த பேட்சும் எங்கேயுமே இருக்காது, சூப்பராக இருக்கும் மேலே போகிற வரைக்கும். அந்த ஊருக்குள்ளே போகிறப்ப மட்டும்தான் அந்த பேட்சாக இருக்கும். ஸோ மற்றபடி நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் அந்த ரோட்ஸில். ஸோ இது வீடியோவாக நீங்கள் பார்க்குறப்ப செம்மையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க இந்த ரோட் வியூவை வீடியோவில். ஸோ எனக்கே ரொம்ப ஃபீல் பண்ணி தான் ஓட்டிகிட்ருக்கேன், அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஸ்ட்ரெச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸு அந்த அளவுக்கு வண்டி எதுவுமே இல்லை, நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோங்க கேப்பில் பூந்து. இங்கே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னேன்ல ஜாக் ஃப்ரூட்டும் பனானா ஃபேமஸ்னு. ஸோ அதே மாதிரி இங்கே ரோட்ஸ்லேயும் விற்றுட்ருப்பாங்க. மேலே போகிறப்ப நீங்கள் வேணும்னா அங்கேயும் வாங்கிக்கலாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே ஒரு கடை இருக்குங்க, டீ கடை. ஸோ இது இங்கே கரெக்டாக ஹேர்பின் பின்னுக்கிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி தாங்க இந்த ஸ்ட்ரெச்சும் சூப்பராக இருக்குங்க, இங்கேருந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்களா மரம்லாம் ரொம்ப க்ளோஸ்டாக சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குங்க அந்த வியூ. அதே மாதிரி நிறைய கப்புள்ஸும் வந்துட்டுருக்காங்க. ஸோ எங்கே நம்ம தான் சோலோவாக போயிட்டுருக்கோம். ஸோ சோலோ ரைடு சூப்பராக இருக்குங்க, அது ஒரு தனி ஃபீல், அது என்ஜாய் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாளாச்சும் சிறுமலையில் நைட் ஸ்டே பண்ணணுங்க. ஓகே, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 13 ஹேர்பின் பெண்ட்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. காதெல்லாம் அடைக்குதுங்க ரொம்ப, ஹில்ஸ் ஏற. ஸோ ஹில்ஸ் ஏறினாலே இது இருக்கும்.
மேலே பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்னல வெள்ளிமலைன்னு ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது. அது கீழே ஒரு கோயில் மாதிரி ஒன்று இருக்குங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே சாப்பாடு போட்டுட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போ வந்தாலுமே அங்கே சாப்பிட்லாம் சாமி கும்பிட்டுட்டு. மேலே பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் கஃபேலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. முன்னாடிலாம் இல்லை, இப்போ தான் அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே நைட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ எல்லா டைமும் அந்த கஃபே ஓப்பனில் தான் இருக்கும். ஆனால் நைட்டு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குங்க. ஸோ அங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்டுக்கும் ஸோ அந்த லைட்டிங்ஸு சூப்பராக இருக்கும். நம்ம கண்டிப்பாக ஒன் டே நைட் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போங்க. வாவ், வேற மாதிரிங்க. ஸோ நான் ஏன் இத்தனை வாட்டி சொல்கிறேன்னா, உங்களுக்கு கேமராவில் பார்க்குறப்ப இந்த வியூலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரிலங்க. ஆனால் உண்மையிலேயே நேரில் பார்க்குறப்ப வேறு லெவலில் இருக்குங்க. இதான் சொல்ல தோணுது திரும்ப திரும்ப. ஸோ இது 17th ஹேர்பின் பெண்டுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த வியூ பாயிண்ட்டு, பயங்கரமாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. நான் வந்துட்டோம் பார்த்தீங்களா. நீங்கள் சிறுமலை வந்தால் இந்த வியூ பாயிண்ட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கேருந்து பார்த்தா அந்தளவுக்கு சூப்பராக தெரியும். ஸோ திண்டுக்கல் சிட்டி அந்த நம்ம வந்த ரூட்லாம் பார்க்கலாம் இங்கேருந்து. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்க. பைக்கோடு இங்கேருந்து பார்க்குறப்ப வேறு லெவலில் இருக்குங்க வியூ. ஸோ ஓகேங்க, நம்ம அப்படியே இங்கே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு மேலே போய்ட்டு அவங்க இந்த வியூ காட்டுறேங்க. ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வியூவை. ஸோ இந்த வியூ சூப்பராக இருக்கும் இங்கேருந்து பார்க்குறப்ப. ஸோ காலு வேறு கற்றுக்குங்க. ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஒரு ஷூ கூட வைக்க முடியாது. வேறு லெவலில் இருக்குங்க வியூ. ஸோ நீங்கள் இந்த வியூ பாயிண்ட் மேலே ஏறுறப்ப ஸ்டெப்ஸில் பார்த்திடுறேன். ஏன்னா நம்ம ஒரு கால் கூட வைக்க முடியாது, ஏன்னா ஸ்டெப்ஸால் அந்தளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ஏறுங்க ஸ்டெப்ஸில் ஏறுறப்ப. ஸோ வியூ பாருங்களேன், வேறு லெவலுங்க. இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கேன். ஸோ உண்மையிலே அந்தளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த வியூ பாயிண்ட்டும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குங்க. மேலே சூப்பராக இருக்கும், நின்று நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ அந்த அழகை பார்க்க 2 கண்ணும் பத்தாதுங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டிஸ் நல்லா திண்டுக்கல் சிட்டி தெரியும். ஸோ நம்ம வந்த ரூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இங்கே நின்று இயற்கை காற்றை வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாங்க. ஸோ ஓகேங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டோம் அந்த வியூ என்ஜாய் பண்ணிட்டு. ஸோ அடுத்து நம்ம மேலே தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஹேர்பின் பெண்ட் மட்டும்தான், அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகிடலாம். ஸோ உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் ஒரு ஊர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நம்ம ஸோ அந்த வெள்ளிமலைன்ற டெம்பிளுக்கு போக முடியும். ஓகேங்க, அதை பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக வந்திருக்காங்க. அதாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேமிலியாக வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதான் ஒன் டே நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு ஸோ இந்த வியூலாம் பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டு வரலாம். ஸோ ரோடு உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. நம்ம ஊருக்குள்ளே என்ட்ரை கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கைலேண்ட் அட்வென்ச்சர் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. ஸோ அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஏடிவி ரைடு, அப்புறம் சில்ட்ரன்ஸான கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் ஜீப் சவாரி, ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸு, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குங்க. ஸோ இதுதான் லாஸ்ட்டு பெண்டுங்க. ஸோ அந்த அட்வென்ச்சர் பார்க்கு எவ்வளோ காஸ்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிலங்க சரியா. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டீஸுமே இல்லைங்க, இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் ஃபைனல் பெண்டுங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே ஸோ இங்கே ஒரு கார்டன் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, அரோமா ரெடி பண்ணிகிட்ருக்காங்களா இல்லை ரெடி ஆகிடுச்சான்னு தெரிலங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்கலாம் கொடுத்து வச்சவங்கன்னே சொல்லாங்க. ஸோ இந்த நேச்சராக இருக்கிறது. ஸோ அதே சமயம் நிறைய கஷ்டமும் இருக்கும், இருந்தாலும் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே கொடுத்து வச்சவங்க தாங்க. சூப்பராக இருக்குங்க காற்று சில்லுன்னு. ஸோ என்ன தான் இங்கே வெயில் அதிகமாக இருந்தாலுமே அந்த சில்னஸ் இருந்துகிட்டே தான் இருக்குங்க இங்கே. ஸோ இங்கே அதுதான் ப்ளஸ்ஸே. ஆனால் என்ன ஒன்றுனா இப்போ ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு இந்த டவர் ப்ராப்ளம் நிறைய இருக்கும். ஸோ அது ஒன்று தாங்க இங்கே மைனஸாக இருக்கும். ஆனால் இப்போ அது எல்லாமே இப்போ சரியாயிடுச்சு, எல்லாமே டெவலப் ஆகிடுச்சு நிறைய. ஸோ முன்னாடி அதுதான் நமக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும் இங்கெல்லாம். ஸோ ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஓயோ ஜேஎம்ஏ கார்டன் ரெசார்ட்ஸ். ஸோ இதாங்க ரெசார்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குங்க ரெசார்ட் எல்லாமே இங்கே. அதான் நீங்கள் ஒன் டே ஸ்டே பண்ணி பார்க்குறனாலும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க. ஸோ அதுக்கான பிளேஸஸும் இருக்குது.
ஸோ ரெசார்ட்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அண்ணா நகருங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஏரியா. ஸோ இது வந்து அட்வென்ச்சர் பார்க்குங்க, ஸ்கைலேண்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொல்லியிருப்போம் இல்லைங்க, ஸோ அந்த பிளேஸ் தாங்க இது. ஸோ முன்னாடிலாம் இது இல்லைங்க, இப்போ தான் டெவலப் பண்ணியிருக்காங்க இதெல்லாம். ஸோ அதான் ரோட் சைடில் கார் நிற்கிறத பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஃபேமிலி தாங்க அதிகமாக இருப்பாங்க. வீக்கெண்டில் சில்ட்ரன்ஸோடு வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க ஜாலியாக. இங்கே நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம். ஸோ இங்கே ஒரு கஃபே, கண்டெய்னர் கஃபே ஒன்று இருக்குன்ட்டு. ஸோ அது இங்கே தாங்க இருக்குது. இந்த ஸோ இப்போ நல்லா தெரியும் நினைக்கிறேங்க, இதுதான் அந்த கஃபே. சூப்பராக இருக்குங்க நைட் டைமில். ஸோ அந்த லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். முன்னாடிலாம் அது இல்லை, இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப க்ளௌடியாக தாங்க இருக்குது, மழை வர மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே நல்லாவே மழை பெஞ்சிருக்குங்க, பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாலே ரோடு எல்லாமே ரொம்ப குறுவலாக தாங்க இருக்கும், 2 சைடுமே வீடுங்க இருக்கும். ஸோ அதனால் மெதுவாக தாங்க போகணும். தம்பியை பார்த்தீங்களா, புல்லட்டில் அடியே நின்றுட்டு காற்று வாங்கிட்டு போயிட்டுருக்கான் ஜாலியாக. ஸோ எல்லாமே ஃபேமிலி தாங்க, அதிகமாக ஃபேமிலி தான் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதிலேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற வியூவுமே சூப்பராக இருக்குங்க. ஸோ நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு சிறுமலை வந்ததே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட தாங்க. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் சென்டரில் பைக்கு நிப்பாட்டி ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்போம். வாவ், இந்த இடம் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. ஸோ மரம் எல்லாமே நல்லா ஹைட்டாக இருக்குது. நம்ம இன்ட்ரோடியோ பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு 250+ வியூஸ் போயிருக்குங்க. ஸோ இதேமாதிரி அப்கமிங் வீடியோஸையும் பார்த்து சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ காரு சொன்ன மாதிரி காரு தாங்க அதிகமாக இருக்குது. ஓ, குதிரை. இங்கே இவ்வளோ காரு போகிறத பார்த்தா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் போலையே. ஓகே, போய் பார்ப்போங்க இப்படி தான் இருக்குன்னு. நம்ம இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டாக சிறுமலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோன்றதெல்லாம் நம்மளோட இன்ஸ்டா ஐடியில் ஸ்டோரியாக போடும், அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோங்க. ஸோ இங்கே இருக்கிற வியூவுமே சூப்பராக இருக்கும். ஸோ இதாங்க அந்த ஃபால்ஸ். ஜஸ்ட் இங்கேருந்து அந்த வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஸோ இதாங்க அந்த வாட்டர் ஃபால்ஸ். வாட்டரும் இல்லை, ஃபால்ஸ் மாதிரியும் இல்லை, ஆனால் இதுதான் அந்த வாட்டர் ஃபால். ஸோ நல்லா மழை பெஞ்சால் நல்லா தண்ணி வரும், இப்போ தண்ணி இல்லைங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டீப்பு சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் அந்த மிளகு செடியெலாம் அதிகமாக இருக்கும்ட்டு. ஸோ அது இந்த இடம் தாங்க. ஸோ இந்த இடத்துல தான் அந்த மிளகு கொடியோட ஸ்மெல்லாக இருக்குங்க. ஸோ இங்கே ரொம்பவே மரங்கள்லாம் அடர்த்தியாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இதான் அந்த மூலிகை செடியெலாம், சாரி மிளகு கொடி. இன்னும் அடிக்கடி டிராஃபிக் ஆயிடுது. ஸோ ரொம்ப டிராஃபிக்காக இருக்கேங்க. சண்டேன்றனால ரொம்ப க்ரௌடாக இருக்குது சிறுமலையே. ஸோ நான் வந்தப்போலாம் இந்தளவுக்கு டிராஃபிக் ஆகி பார்த்தது இல்லைங்க, இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வெஹிக்கிள்லாம் இருக்குங்க. ஸோ காரு. ஸோ வெளியிலேருந்து நிறைய பேர் வராங்கன்னு நினைக்கிறேங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் சிறுமலை. ஸோ ஃபியூ பீப்புள்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தெரியாதவங்க நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப டிராஃபிக் ஆகணும். இந்த ரோடும் ரொம்ப சின்னது தாங்க, சைடு வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பஸ்ஸை மட்டும் கிராஸ் பண்ணிட்டோம்னா இந்த ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குங்க. ஓகே, கிராஸ் பண்ண முடியாது போல. ஸோ இதுதான் ப்ரைவேட் பஸ்.
முன்னாடியே காமிச்சிருப்பேன். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான், பக்கத்தில் வந்துட்டோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணபூமின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. ஸோ நீங்கள் மேலே வந்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது, நீங்கள் ஃபேமிலியில் வந்து சாப்பிட்டுட்டு போகலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெச் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மரமெல்லாம் ஹைட்டாக சென்டரில் மட்டும் சின்னதாக ரோடு சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட் போட்டிருக்கு, அகஸ்தியர் வெள்ளிமலை அகஸ்தியர் சிவன் டெம்பிள்னு இருக்கும். ஸோ ஆக்சுவலாக ஃபுல் நேம் அதுதாங்க அந்த கோயிலுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேமிலி நிறைய வந்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ரைட் சைடு எடுத்துக்கணும். இதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸுங்க டெம்பிளுக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்கும். ஸோ அங்கங்கே பேட்சாக தான் இருக்கும். ஸோ பார்த்து தான் போகணும். ஆனால் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரோடு நல்லா தாங்க போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த ஹெவியான மழை டைமில், இந்த மாதிரி டைம்லலாம் ரோடு அரிச்சிரும் அப்படியே, அதிக மழை வந்துச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி பேட்சப் ஆகிருக்கும் நிறைய. எனக்கு என்னென்னா ஒரு வாட்டியாச்சும் நல்ல மழையில் ஹெவி ரெயினில் வந்து நம்ம ஒரு வாட்டி இந்த ஹில் ஸ்டேஷனில் ரைட் பண்ணணுங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு ஃபீல் பண்ணணும். ஸோ இந்த மான்சூனில் நம்ம அதை ட்ரை பண்ணுறோங்க. இந்த ரோட்டில் தாங்க அடிக்கடி டிராஃபிக் ஆகிடுது. ஏதாவது கார் வந்தாலே ஒரு கார் போகிற அளவுக்கு தான் ரோடு இருக்குது. இதில் இன்னொரு கார் வேறு ஆப்போசிட்லேருந்து வருமா. ஸோ சைடு எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ இன்னொன்று என்ன, இந்த மாதிரி இடத்துல மட்டும் யாரும் ஸ்பீடாக மட்டும் ட்ரைவ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரோடு ரொம்ப சின்னதுங்களா, அது இல்லாமல் 2 சைடும் வீடுங்கெல்லாம் இருக்குது. ஸோ பார்த்து மெதுவாக தாங்க போகணும். ஏன்னா இந்த சைடெலாம் குழந்தைங்க கூட விளாண்டுருக்குங்க, நமக்கு தெரியாது. நம்ம வரதில் வந்து கவனிக்க மாட்டோம். ஸோ பாருங்களேன், இந்த ஸ்ட்ரெச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப ரோடு டேமேஜ் ஆக தாங்க இருக்கும். ரொம்ப இந்த பார்த்திங்கன்னா ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்கும். அங்கே இருந்தளவு கூட இருக்காது. அதான் மழை வந்து தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் அரிச்சிருக்குங்க. ஸோ மற்றபடிலாம் ரோடு டேமேஜ் ஆக வாய்ப்பு இல்லை அந்தளவுக்கு. இந்த ஏரியா மட்டும்தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும் ரோட்ஸ். டெடி பாவங்க போட்டு கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கேன் இந்த ரோட்டில். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு. ஸோ ரொம்ப அந்த கல்லுக்கெல்லாம் அப்படியே இருக்குங்க, ஜல்லிலாம் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ரோடு எல்லாமே மண் மட்டும்தான் இருக்குது, மண்ணும் கல் மட்டும்தான் இருக்குது. ஸோ பார்த்து மெதுவாக தாங்க வரணும், ஸ்கிட் ஆயிரும். நம்ம பார்த்திங்கன்னா முன்னாடி சொல்லியிருப்போம், ஸோ விடுதலை மூவி எடுத்திருப்பாங்கன்ட்டு ஒரு இடத்துல. ஸோ அது இந்த டெம்பிள் தாங்க, இந்த இடம் தான். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தா தெரியும். ஸோ இந்த இடத்துல தான் எடுத்தாங்க. ஸோ அதை நானும் ரொம்ப நோட்டீஸ் பண்ணல, லேட்டராக தான் எனக்குமே தெரிஞ்சது இங்கே எடுத்திருக்காங்கன்றது. ஸோ பாருங்களேன், இந்த ரோடு கம்ப்ளீட்டாக அந்த நம்ம கோயிலுக்கு ரீச் ஆகிற வரைக்குமே இப்படி தாங்க இருக்கும் ரோடு எல்லாமே மோசமாக. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கோயில் பக்கத்தில் வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த வழியாகவே அப்படியே போனோமா பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே கல் பதிச்சிருப்பாங்க. பாதி இடத்துல இருக்கும், பாதி இடத்துல இல்லாமல் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோயிலுக்கு போகிற வரைக்குமே அந்த கல் பதிச்சிருப்பாங்க. ஸோ அதாங்க அந்த ரோடு மண் வந்து மழை டைமில் டேமேஜ் ஆனால் தான் இப்படி இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி அதனால தான் இந்த மாதிரி கல்லெல்லாம் பதிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஸோ அங்கே முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதுதாங்க அந்த மலை. நம்ம இங்கே இருந்து மேலே ட்ரெக் பண்ணி போகணும். மேலே போனால் தான் அந்த டெம்பிள் இருக்குங்க, சிவன் டெம்பிள். கீழே இருக்குது, அங்கே தான் எப்போயுமே சாப்பாடு போடுவாங்க. அந்த இடத்த நான் வந்து இப்போ காட்டுறேன் பாருங்களேன். நான் ஒரே ஒரு வாட்டி தாங்க மேலே போயிருக்கேன். ஒரு வாட்டியா 2 வாட்டியான்னு தெரில, ஆனால் ஒரு வாட்டி தான் நினைக்கிறேங்க. ஒரு தடவை தான் மேலே போயிருக்கேன். அந்த வீடியோ கூட நம்ம இன்ஸ்டாவில் போட்டிருப்போம் ஃபஸ்ட்டு போட்ட போஸ்ட்டே அது தான், இங்கே மேலே போயிட்டு நம்ம வீடியோ எடுத்தது. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா மண் ரோட்லேயே போயிடலாங்க. ஸோ இப்படியும் போகலாம். ஸோ இதில் போய் பார்ப்போம் எப்படி தானே. பாருங்கள், எல்லாம் காராக தான் நிற்கிது. எல்லாம் ஃபேமிலியாக தான் வந்திருக்காங்க. பைக்கும் இருக்குது அதிகமாக. ஸோ அந்த ரைட் சைடு தான் பார்த்தீங்கன்னா அங்கே தாங்க அந்த கோயில் இருக்குது. நான் இருங்க பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன். இந்த இடத்துல தாங்க எனக்கு தெரியும் அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. ஸோ இங்கே எல்லாமே மேலே வந்து சாமி கும்பிட்டு இங்கே வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு போவாங்க நிறைய பேர்.
ஸோ இந்த இடம் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ட்ரெக் பண்ணி போகணும். மேலே தான் சிவன் கோயில் இருக்குது. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். நம்ம இன்னொரு வாட்டி மேலே போய் பார்க்கலாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பிடலாம்.